சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இந்த பக்கம் கிச்சன்ல நம்ம ரோகிணிய ஸ்ருதி வச்சு செய்ன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோகிணிக்கு மீனா மேல தான் பயங்கரமா கோபம் வருது. இவளும் முத்துவும் சேர்ந்து தானே நம்ம விஷயத்த எல்லாத்தையும் மாட்டி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஜீவா விஷயத்திலயும் முத்து தான் பிடிச்சு கொடுத்தாப்ல. இந்த விஷயத்திலயும் மலேசியா மாமாவை பிடிச்சு கொடுத்தது முத்து மீனாவும் தான். இதனால ரோகிணிக்கு அவங்க மேலதான் பயங்கரமா கோபம் வருது. ஆனா நம்ம ஸ்ருதி விட்ட பாடா இல்ல. நீங்க பண்ணுன ஸ்கிரிப்ட் எல்லாம் வச்சு ஒரு சீரியலே பண்ணலாம். இந்த சீரியலுக்கு நான் கூட ப்ரொடியூஸ் பண்றேன். சீரியலோட டைட்டில் என்ன தெரியுமா? மலேசியா மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ரோகிணி இப்படி பேச பேச மீனாவாலையும் சிரிப்பை அடக்கவே முடியல. மீனாவும் சிரிச்சிடுறாங்க. ஆனா ரோகிணி மீனாவை பார்த்து தான் முறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து அமைதியாவே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க இன்னும் நிறைய விஷயத்த மறைச்சுதான் வச்சிருக்காங்க. இல்லனா நான் சொன்னதுக்கு ஒண்ணு அழுது இருக்கணும், இல்லனா கோவப்பட்டிருக்கணும். எதுவுமே சொல்லாம அமைதியா போறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ பொய்ய மறைக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே முத்துவும் அததான் சொன்னாரு அப்படின்னு நம்ம மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இப்ப ரோகிணி தூங்கலாம் அப்படின்னு போய் மனோஜ் கிட்ட பேச போறப்ப மனோஜ் பேசாம பாய் தலைவணி எல்லாம் எடுத்துக்கிட்டு மெத்தைக்கு தூங்குறதுக்காக போறாப்ல. இப்ப பாக்குற விஜயா இருந்துகிட்டு நீ எதுக்குடா வெளியில போற? அவ என்ன பண்றா? அவளை கீழே படுக்க சொல்லு. அவ என்ன பெரிய மலேசியா மகாராணியா? அவளும் ஒரு இவதானே, பேசாம அவளை கீழே படுக்க சொல்லு, நீ கட்டில்ல படுத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க நம்ம விஜயா. இதெல்லாம் முத்து பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. மீனா கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து மீனாவுக்கு வித்யா போன் பண்றாங்க. எதுக்காக போன் பண்றாங்க அப்படின்னா இப்ப மீனா கிட்ட இந்த மாதிரி அவரு என்கிட்ட காதல சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே அப்படிலாம் எடுத்துக்காத, அதான் இவ்வளவு நாள் பழகிட்டல, சீக்கிரமா கல்யாணம் பண்ற வழிய பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. என்ன நீலாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு முத்து மீனா கிட்ட கேட்க, ஏன் நீங்க கொடுக்கும் போது நான் கொடுக்க கூடாதா அப்படின்னு அங்க கொஞ்ச நேரம் கலாட்டா பேசிக்கிறாங்க. சோ இப்படியே போய்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில நம்ம ஸ்ருதியை காமிக்கிறாங்க. ஸ்ருதி ஃப்ரெண்டு போன் பண்ணி இந்த மாதிரி மேக்கப் கல்யாண மேக்கப் ஆள் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம ரோகிணிய ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு ரவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.